ஸோ டெய்லி ஆர் வீக்லி சேம் மீட்டிங்கா? ஸோ மறுபடியும் அதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? டீம் மீட்டிங், மந்த்லி ரிவ்யூ, கிளைண்ட் ஃபாலோ அப் இது எல்லாத்தையும் எவ்ரி டைம் மேனுவலாக கிரியேட் பண்ணுறதுக்கு நீட் கிடையாது. ஸோ ஓடோவில் கேலண்டரில் வந்து ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கரிங் மீட்டிங் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மீட்டிங்க்கு ரிமைண்டர் செட் பண்ணியும் உங்களோட இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வந்து மிஸ் ஆகாமல் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் ஓடோவோட கேலண்டர் ஆப்ல எப்படி வந்து ரெக்கரிங் அப்படிங்கறத செட் பண்றது, தென் வந்து ரிமைண்டர் எப்படி வந்து செட் பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு நியூ மீட்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் உள்ளே வரப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து சேல்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறத நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மீட்டிங் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். எடிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து ரிமைண்டர்ஸ், தென் வந்து ரெக்கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் இதை ஜஸ்ட் எனேபிள் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வரும். இதில் வந்து வீக்லியா, டெய்லியா, மந்த்லியா, இயர்லியா, இல்லை வந்து கஸ்டம். ஸோ இந்த கஸ்டம் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் இப்போ 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி ரிப்பீட் ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் கஸ்டம் டேட் கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை வந்து வீக்லி எனக்கு வந்து இந்த மீட்டிங் வந்து அகைன் சேம் டியூஸ்டே அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீக்லி அப்படின்றத கொடுத்துட்டு டியூஸ்டே. ஸோ இது வந்து எப்போ வரைக்கும் அன்ட்டு எப்பயுமே வா, இல்லை வந்து நம்பர் ஆஃப் ரெப்பிட்டேஷன்ஸ் உங்களுக்கு எத்தனை மீட்டிங் வரைக்கும், இல்லை வந்து எண்ட் டேட் நீங்கள் இந்த டேட் வரைக்கும், இந்த டேட் எண்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு இந்த மீட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷெட்யூல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எண்ட் டேட் நான் கொடுக்குறேன். இதில் வந்து எந்த டேட் வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 3 வாரத்துக்கு இந்த மீட்டிங் வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் மந்த் போயிட்டு ஒரு நெக்ஸ்ட் மந்த் இல்லை வந்து இந்த மாதிரி 12 அப்படின்றது கொடுத்தீங்கன்னா ஸோ அது வரைக்கும் இந்த மீட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷெட்யூல் ஆயிரும். ஸோ இது வந்து வீக்லி பண்ணுறதுக்கு. ஸோ இதே ஆப்ஷன்ஸ் தான் இப்போ நான் டெய்லி அப்படின்றது கொடுத்தேன்னா இங்கே வந்து ஃபாரவராக அந்த ஆப்ஷன் உங்களுக்கு அகைன் எடுத்துகிட்டு வரும். ஸோ உங்களுக்கு டெய்லி இந்த மீட்டிங் வந்து இந்த சேம் டைமுக்கு வந்து, அதாவது உங்களுக்கு 5 மணி டு 6 மணி அப்படின்ற டைம் லைனில் வந்து இந்த மீட்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஷெட்யூல் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இது யூஸ் பண்ணி நீங்கள் அகைன் ரிப்பீட்டாக ஒரு ஒர்க் பண்ணாமல் நீங்கள் சிம்பிளாக ஒரு வாட்டி, அதாவது சேம் மீட்டிங்காக இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது உங்களோட ஆஃபீஸில் வந்து வீக்லி கண்டிப்பாக ப்ராஜெக்ட் மீட்டிங் நடக்கும் அப்படின்னா, ஸோ நீங்கள் அதை வாரம் உட்காந்து க்ரியேட் பண்ண நீட் இல்லாமல் நீங்கள் ஒரு வாட்டி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்போ வரைக்கும் அப்படின்றது க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மீட்டிங் ஷெட்யூல் ஆயிரும். நம்ம ஈஸியாக போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரிமைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரிமைண்டர் அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு மீட்டிங் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த ரிமைண்டர் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நோட்டிஃபிகேஷன் 15 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் 30 மினிட்ஸ், 1 ஹவர், இந்த மாதிரி இமெயில் சென்ட் ஆகணும் 3 ஹவர்ஸில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இல்லை எஸ்எம்எஸ் சென்ட் ஆகணும் 1 ஹவருக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன வேணால் இதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ப்யூர் ரிமைண்டர் செட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இதை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து நோட்டிஃபிகேஷன் 15 மினிட்ஸ்னால் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். இங்கே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கனாலே காட்டும். ஸோ நான் வந்து 5 o'clock நான் 4 to 5 வந்து ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருந்தேன் ஒரு ட்ரைனிங்னு. ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் இங்கே எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. நான் இதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரெக்கரண்ட் அப்புறம் ரிமைண்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து டெய்லி இந்த மீட்டிங் அப்படிங்கிறது ஷெட்யூல் ஆகிடும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா எனக்கு வந்து சேல்ஸ் மீட்டிங் அப்படின்ற மாதிரி ஷெடியூல் ஆகி அப் டு எனக்கு எப்போ வரை ஷெடியூல் ஆகிருக்குன்னா நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அதில் அன்டில் கொடுக்கல, செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்விடேஷன் 720 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது வரைக்கும் வரும். ஸோ நான் எண்டு டேட் வந்து நான் ஜஸ்ட்டு நாளைக்கு டேட்டை கொடுத்துட்றேன். அப்போ நாளைக்கோட இது வந்து ஷெடியூல் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது ஆல்ரெடி அப்டேட் ஆயிடுச்சுன்னு காட்டுது. ஸோ நீங்கள் அப்படின்னா இந்த மீட்டிங்கை ஒன்று நீங்கள் திஸ் அண்ட் ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்றத நான் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். 1 செகண்ட் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் இந்த மீட்டிங் வந்து ஷெடியூல் ஆன மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இது உங்களோட டைமை ரொம்பவே சேவ் பண்ணும். ஸோ உங்களோட மீட்டிங் வந்து அதாவது மிஸ் ஆகிறதுலேருந்து நீங்கள் வந்து மிஸ் ஆகாமல் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ரிமைண்டர் தென் வந்து ரெக்கரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ரெக்கரிங் மீட்டிங்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ரிமைண்டர் செட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அட்டண்டீஸோட ரெஸ்பான்ஸ், அவைலபிலிட்டி செக், தென் வந்து கேலண்டர் இன்விடேஷன் இமெயில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நோட்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கான மீட்டிங், இப்போ எக்ஸாம்பிள் வந்து டிஸ்கஸ் மந்த்லி சேல்ஸ் டார்கெட் அந்த மாதிரி, இல்லை வந்து பெண்டிங் கொட்டேஷனுக்கான மீட்டிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு இதை நம்ம சேவ் பண்ணலாம். இதை சேவ் பண்ண மீட்டிங் வந்து ஜஸ்ட் வந்து சேவ் ஆகும். இதே நீங்கள் சென்ட் இமெயில் கொடுத்தீங்கன்னா இந்த மீட்டிங்க்கு வந்து நம்ம எந்த மெயிலெலாம் கொடுத்துருக்கோமோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த மீட்டிங் லிங்க் வந்து ஷேர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 14th அதாவது இன்னைக்கு டேட்டில் வந்து 4 o'clock ஒரு மீட்டிங், சேல்ஸ் மீட்டிங்கிறது 5 o'clock அப்படின்ற மாதிரி நான் இங்கே காட்டுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் இங்கே வந்து எனக்கு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நான் இதில் எடிட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இதை கிளிக் பண்ணால் அகைன் இதில் போய் எடிட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணுறேன்.
ஸோ இதில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். என்ன டேட்டில் நடக்குது, அதாவது எவ்வளோ நேரம், என்ன ரூமு, இது வந்து நீங்கள் ஆன்லைன் மீட்டிங் கூட கொடுத்துக்கோங்க, யார் யாரெல்லாம் அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரியல் டைமாக ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்குறோன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் கஸ்டமருக்கு வந்து ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்லையும் ஸோ இந்த மீட்டிங் யூஸ் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிள் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிவ்யூ இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் இப்போ வந்து உங்களோட சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட், ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இந்த கேலண்டர் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இன்னொன்று என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இங்கே வந்து கூகுள் சொல்லி ஒன்று இருக்கும், இங்கே ஸ்டாப் சின்க்ரனைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது எதுக்காகனா, அதாவது இந்த ஓடோலேருந்து நீங்கள் வந்து உங்களோட கூகுளை வந்து நீங்கள் சிங்க் பண்ணி வச்சுக்க முடியும். நான் ஆல்ரெடி இதை சிங்க் பண்ணிட்டேன். ஸோ இதை சிங்க் பண்ணுறக்கு ஒரு பெரிய ஒர்க் இல்லை. இதை வந்து ஜஸ்ட் இங்கே சிங்க் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட எந்த இமெயில் ஐடி அப்படின்ற மாதிரி அது உங்களுக்கு கேட்கும். நீங்கள் அந்த இமெயில் ஐடி மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே ஷெட்யூல் பண்ணியிருக்க மீட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயிலே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் மீட்குள்ளே போயிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 PM நான் வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தேன். இந்த மீட்டிங் வந்து இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வருது இல்லையா, ஏன்னா இது வந்து ஏர்லியராக நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ண மீட்டிங், அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கூகுள் மீட்டிங்லேயும் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓடோவில் இருக்க இந்த கேலண்டரையும் கூகுளோட மீட்டிங்கையும் வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஓடோவில் காலண்டரோட நியூ மீட்டிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அட்டெண்டீஸ் எப்படி ஆட் பண்ணுறது, லொக்கேஷன் கொடுக்கறது, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் எப்படி சேவ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து ரெக்கரிங் மீட்டிங்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணுறது, தென் வந்து ரிமைண்டர், தென் வந்து அட்டெண்டீஸ் வந்து ரெஸ்பான்ஸோட ரெஸ்பான்ஸ் பண்ணால் அதோட டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்குறது, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.